பேங்க் மேனிப்புலேஷன்றது அப்படின்றது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து பெரிய அமௌண்ட் வந்து உள்ளார வரக்கூடிய விஷயங்கள். ரைட்டா? நம்ம எதிர்பார்க்காத அளவு பெரிய அளவு அமௌண்ட் வந்து உள்ளே கொண்டு வந்து வரக்கூடிய சான்சஸ் எல்லாம் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அந்தந்த இடங்கள் வந்து பேங்க் மேனிப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? லிக்யூரிட்டி எங்கே உங்களுக்கு வருது அப்படின்றது தெளிவாக தெரியும். மேனிப்புலேஷன்ஸ் வந்து எப்போ எல்லாம் நடக்கணும், எப்போ நடக்கும், அதாவது எஸ்எம்டி கிரியேட் பண்ணலாம். லிக்யூரிட்டி எங்கே எனக்கு விசிபிளாக தெரியுதோ அந்தந்த இடத்துல வந்து நடக்கலாம். ஸ்டாப்லாஸ் ஹண்ட் அடித்த இடத்துல நடக்கலாம். விக் எங்கே வந்துட்டு போச்சுன்னு அந்த இடத்த பார்க்குறது நடக்கலாம். ஹை பொட்டென்ஷியல் ரிவர்சல் ஜோன் எந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லி பார்த்து அதையும் நான் தெரிஞ்சு கொள்ள இயலும். ரைட்? அதே மாதிரி ஒரு ஹை இம்பல்ஸ் மூவ் வந்து கொடுத்துட்டான், ஒரே கண்டலில் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பெரிய அளவு அமௌண்ட் உள்ளார வந்திருக்குது அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரியும். அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன் சைடு வந்து எங்கே ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயமும் தெரியும். அதாவது மேலே போகிற மாதிரி போயிட்டு அடுத்த கிண்டல்லையே திருப்பி கீழே இறக்குவான், இல்லை கீழே இறங்குற மாதிரி இறங்கிட்டு அடுத்த கிண்டலில் மேலே ஏற்றுவான். இந்த மாதிரி நடக்கக்கூடிய பிளேஸில் மெனிப்புலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா, பெரிய அளவான அமௌண்ட் வந்து உள்ளே வந்திருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம். ரைட்? அதுக்கப்புறம் சரியா, மெனிப்புலேஷன்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு ஏசியா செஷனோ இல்லை லண்டன் செஷனோ நியூயார்க் செஷனோ வந்து ஒரு ஃபேக் அவுட் கொடுக்குது. பொதுவாக லண்டன் தான் பார்ப்போம். லண்டன் வந்து ஃபேக் அவுட்டு கொடுக்குது. சரியா, மேலே போகிற மாதிரி போகிறான், அடுத்த கேண்டில் உள்ளார திருப்பிட்டானா ஒரிஜினல் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டுன்னு அர்த்தம். இது வந்து எங்கே ரிவர்ஸ் ஆகும், என்ஒய்எஸ்சியில் வந்து ரிவர்ஸ் ஆகும். பாசிபிலிட்டிஸ். ரைட்? அதே மாதிரி ஏசியாவில் ரேஞ்சில் வந்து மெனிப்புலேஷன் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. எப்போ வேணாலும் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு விக் அடிச்சுட்டு ஒரு ப்ரைஸை வந்து ஒரு ப்ரீவியஸ் டேயோட ஹையஸ்ட்டை தொட்டுட்டு ரிவர்சல் கொடுக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் இது நடக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து மெனிப்புலேஷன்ஸ் பாயிண்ட். நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பாங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு ரீட்டைலர் வந்து இதை உடைச்சிட்டான் அப்படின்னா இது பிரேக் அவுட்டு அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே செல் அடிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. இல்லைன்னு இல்லை, செல் அடித்து ப்ராஃபிட் போகிற மாதிரி போகும். அது ரிட்டர்ன் வரைக்கும் என்ன பண்ணுவான், ஸ்டாப் லாஸ் ஹண்ட் அடிச்சுட்டு ஒரிஜினல் டைரக்ஷனுக்கு வந்து மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் வந்து என்னது, பேங்க் மெனிப்புலேஷன்.